பில்லா ஆரம்பம் பண்ண சர்வம் பண்ணாரு. இந்த மாதிரி படங்கள் பண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சரியான ஒரு பாதையில் கொண்டு போகாதனால படம் ரொம்ப 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 சுமாரான படமாக போயிடுச்சு. சேவரி பிருட்டை தயாரிக்க விஷ்ணுவர்தன் இயக்கி ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர், பிரபு, சரத்குமார், குஷ்பு, கல்கி கோச்லின், யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு வெளிவந்த படம் தான் நேசிப்பாயா. நேசிப்பாயா திரைப்பட விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, சென்னையில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க ஆகாஷ் முரளி ஏதாச்சும் ஒரு டிவியை பார்க்குறாரு. அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாஸை கொலை பண்ண குற்றத்துக்காண்டி அதிதி சங்கர் அதாவது ஹீரோயின் வந்து அரெஸ்ட் பண்ணதா போர்ச்சுகல்லேருந்து ஒரு நியூஸ் வருது. என்னடா இது போர்ச்சுகல்லேருந்து நியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க பதறி போய் எழுந்திரிச்சிட்டு போர்ச்சுகல் போய் ஹீரோயினை காப்பாற்ற போகிறாங்க. அங்கே போன இடத்துல என்னாச்சு, ஹீரோயினை காப்பாற்றினாங்களா இல்லையா, இவங்களுக்கும் அதிதிக்கும் என்ன பிரச்சனை ஓடுச்சு, எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி லவ் பிரேக்கப் ஆச்சு, இதை சொல்கிறதாங்க இந்த படத்தோடைய கதை. இந்த கதை வச்சு பார்த்தனாவே இதில் வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அம்சம் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல முடியாது. கதை வந்து ஒரு ஆவரேஜான கதை. இதை வந்து விஷ்ணுவர்தன் வந்து இந்த படத்தோடைய கதைன்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன செய்யறாரு, இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண ஒத்துக்கிட்டு இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. இப்போ என்னன்னா நம்ம வந்து படத்தோட ஹீரோ ஆகாஷ் முரளியை பற்றி சொல்லணும். இவர் பார்த்தீங்கன்னா மறைந்த நடிகர் முரளியோடைய இரண்டாவது பையன், நம்ம அதர்வா முரளியோடைய தம்பின்னு நம்ம சொல்கிறோம். இவர் பார்த்தீங்கன்னா தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு சிமிலராக இருந்தாலும் குரல் வந்து கண்டிப்பாக அதர்வா முரளி மாதிரியே இருக்குது. ஸோ அதுதான் இது இவருடைய டெபு மூவி. இந்த படத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லவ் போர்ஷனை வந்து நான் எடுத்து பண்ணுறேன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய ரிஸ்கான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆக்ஷன் படமாக பண்ணிடலாம், ஆனால் லவ் படம் பண்ணும்போது அந்த எமோஷன், அந்த ரியாக்ஷன்ஸ், அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் கரெக்டாக பண்ணலைன்னா லவ் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஓரளவு நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதிதி சங்கருடைய நடிப்பும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டீப்பான லவ் ஸ்டோரியை வந்து டீப்பாக காமிக்காததுனாலேயோ நம்ம தெரியல, கதைக்கு வந்து ரெண்டு பேருமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகலை. இவங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்குது, அழுகிற மாதிரி இருக்குது. அவரும் பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி இருக்குது, அழுகிற மாதிரி இருக்குது. ரொம்ப டீப்பாக சொல்லலை. எந்த இடத்துல கான்டாக்ட் ஆகி ரெண்டு பேருக்கு லவ் ஸ்டார்ட் ஆச்சு, எந்த இடத்துல ஒரு வேலிடான ரீசன் வச்சு லவ் பிரேக்கப் ஆச்சு, எதையுமே சொல்லாமல் விட்டுட்டு அந்த ஸ்க்ரீன்லேயே பண்ணுறாங்க. இவர் வந்து போர்ச்சுகல் போய் நாயை காப்பாற்றுற அளவுக்கு இவருக்கு டீப்பான லவ் இருந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா அந்த லவ்வை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு டீப்பாக காமிக்காமல் விட்டுட்டாருன்னு தான் நான் சொல்ல முடியும். இவர் வந்து போர்ச்சுகலில் செத்து தொலைன்னு சொல்கிற அளவுக்கு தான் அந்த லவ்வை காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. பேசாமல் இவர் என்ன செஞ்சுக்கலாம், போர்ச்சுகல் போய் ரொனால்டோவை பார்த்துட்டு திரும்பி வந்துருக்கலாம் போல இருக்குது. அதை ஒரு கதையாக பண்ணியிருந்தா கூட நல்லாயிருக்கு. ஃபுட்பால் பிளேயர் ரொனால்டோவை பார்க்க போனால் போன இடத்துல இவ்வளோலாம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், ஃபுட்பால் கிரேஸு, அந்த மாதிரி கூட போய் பண்ணியிருக்கலாம் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதிதி சங்கரை காப்பாற்ற போகிறது. அவங்க பார்த்தீங்கன்னா அங்கே போய் இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து போர்ச்சுகல் வந்துட்டு ஸ்பானிஷ் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பானிஷ் பேசுகிற கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். இங்கே வந்து போர்ச்சுகலில் வந்து போர்ச்சுகீஸ் தான் லாங்குவேஜ். இதை வந்து என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் கூட லாஜிக்கில் சின்ன சின்ன எரர்ஸ்ன்னு சொல்ல முடியும். பெருசாகவே பண்ணியிருக்காங்க, எரர்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. இவர் அங்கே போனார். போன இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே பழக்கம் யாருங்கன்னா கல்கி கோச்லின். இந்த கல்கி கோச்லின் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இமைக்கா நொடிகள் மகாராஜோட வில்லன் இருக்கார் இல்லையா, அனுராக் காஷ்யப்போட எக்ஸ் ஒய்ஃப்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. இவங்க பார்த்தீங்கன்னா பாலிவுட்ல ரொம்ப படம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் இயக்கிற பாவகதையில் நடிச்சிருந்த ஒரு ஹீரோயின். அவங்க பார்த்தோன்னா யதார்த்தம், அவங்க பார்க்கும்போது லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா அவர் போர்ச்சுகீஸ் ஒரு பிரிட்டன்காரி மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு அந்த கதாபாத்திரம் வந்து லாயர் கதாபாத்திரம் ரொம்ப நல்லாவே சூட் ஆச்சு. அவங்க நல்லாவே அவங்களுடைய எல்லாத்தையும் எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப நல்லா கொடுத்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆகாஷ் முரளி வந்து அங்கே போயிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக போகிற இடத்துக்குலாம் போகிறாரு, வர இடத்துக்குலாம் வர்றாரு, பைக் எடுத்து துரத்துறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ஒரு யதார்த்தத்தை மீறின ஒரு கதையாக போச்சு. ஒரு ஹீரோயிசம் போய் இப்பயே வந்து ஒரு சின்ன பையனுக்கு வந்து திணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 10 வருஷம் விட்டாச்சு, இந்த படத்தில் நம்ம வந்து கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு விஷ்ணுவர்தன் வந்து அவர் பண்ண கம்பேக் எல்லாமே அவர் கோபேக்னு சொல்கிற அளவுக்கு தான் அவர் வந்து அந்த படத்தை நம்ம பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி புதுமுக நடிகர் ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளோ பெருசாக வந்து நம்ம வந்து ஒரு ஆக்ஷனை கொடுப்போம் அப்படின்னு நினைச்சாரு. அந்த ஆக்ஷனும் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. செம்மையாக ரொமான்ஸ் பண்ண விட மாட்டா, அந்த ரொமான்ஸுமே ஃபெயிலியர் ஆச்சுன்னு தான் சொல்ல முடியும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சரத்குமார், குஷ்பு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதிதி கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க இல்லையா ஒரு பையன், அந்த பையனுடைய அப்பா அம்மாவாக நடிச்சிருக்காங்க. என்னுடைய ஒரே பையன் நீ கொண்டுட்ட, அதிதி சங்கரை வந்து தூக்கில் போடுற வரை நம்ம வாதாடணும்னு சொல்லிட்டு லாயர் வச்சு அவங்க ஒரு பக்கம் வாதாடிட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருடைய எமோஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. தன் மகனை பறிவு கொடுத்ததுனால பிரபுவும் சரத்குமாரும் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்டார்ட் பண்ண உடனே இவன் தான் வில்லன், இவன் தான் சைடு வில்லன், இவன் தான் ரெண்டாவது வில்லன், மூணாவது கரெக்டாக நம்ம ப்ரெடிக்டபிளாக போனதுனாலையும் நம்ம முதல்ல கதையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல் ஏனோ தானே அப்படியே ப்ளே ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஒரு கிரிப்பான ஸ்க்ரீன் பிளேலேருந்து சொல்லணும். ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் நீங்கள் நினச்சி பண்ணது எல்லாமே ப்ரெடிக்டபிளாக இருந்ததுனால எந்த வித எமோஷனும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகலை. மியூசிக்கை பொறுத்தவரை யுவன் சங்கர் ராஜா ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பாடல் கூட 2 பாட்டு நல்லா இருக்குது, ஒரு பாட்டு இவனே படிச்சிருக்காரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உள்ள ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அவருக்கு வந்து சில சீன்ஸ் கொடுத்தோம்னா இந்த சீனில் அவர் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு
ஸ்கிரீன் இருக்கணும். ஸோ அது வந்து இல்லாததுனால அவர் ஏனோ வாட்ச் விட்டார். அவர் யூஸ் பண்ண வயலின், கிட்டார் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல ஒரு விண்டேஜ் ஈவன் மாதிரி இருந்தால் கூட படம் வந்து பார்த்தீங்கன்னா வினிதண்ணி வருவாய் அந்த ரேஞ்சில் எடுக்க ட்ரை பண்ணதுனால அந்த காலகட்டத்தில் வந்த படம் மாதிரியே இந்த படம் அமைஞ்சு போச்சுன்னு தான் சொல்ல முடியும். எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகர் பிரசாத். அவர் வந்து படத்துக்கு வந்து ரொம்ப நல்லாவே எடிட்டிங்கை நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் கிரிப்பாக படத்தை உட்கார வைக்கிற அளவுக்கு பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்ரீகர் பிரசாத் தான். நம்ம கேமராமேனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்தியா போர்ஷன் வந்து ஓம் பிரகாஷும், போர்ச்சுகல் போர்ஷன் வந்து கேமரான் எரிக் பைசன் வந்து பண்ணியிருப்பார் போல இருக்கு. உண்மையிலே சொல்கிறேன், சினிமோட்டோகிராஃபி வந்து ரொம்ப கூலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. போர்ச்சுகல் அழகாக காமிக்கிறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டில் வந்து அந்த ஊரை காமிப்பாங்க. செம்மங்க கேமரானா அப்படி இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு பண்ணியிருந்தார். உண்மையிலே கேமரா ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல தேட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அந்த ஃபீலை நீங்கள் உணர்வீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே சரியாக சொல்லாததுனால வந்து விஷ்ணுவர்த்தனும் இந்த படத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறது 10 வருஷம் கழிச்சு வந்த படத்தை வந்து சரியான கம்பேக் கொடுக்கல. எப்பேற்பட்ட படத்தை எடுத்து இயக்குனர் தெரியுமா? தலையை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பில்லா ஆரம்பம் பண்ணார், அதுக்கடுத்து சர்வம் பண்ணார். இந்த மாதிரி படங்கள் பண்ணியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து சரியான ஒரு பாதையில் கொண்டு போகாதனால படம் ரொம்ப 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 சுமாரான படமாக போயிடுச்சு. படத்தில் வந்து காமெடி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஃப்ரெண்ட்ஷிப் கூட எங்கேயுமே டெப்த்தாக இல்லை. அப்பா அம்மா கேரக்டர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க வந்து பண்ணலை. ஷூட்டிங் பண்ண போர்ச்சுகல் போயிட்டு அங்கே லொக்கேஷன் பார்க்க போன இடத்துல அவர் அங்கேயே ஒரு ஆள் பார்த்துருப்பார் போல இருக்கு. அவர் யார் கேட்டா பிரபு. சார் என்ன சார் இங்கே என்னன்னா சும்மா சுற்றி பார்க்க வந்தேன் அப்படின்னு இருப்பார் போல இருக்கு. வாங்க சார் ஒரு நாள் நடிச்சுட்டு போங்க சார், ஒரு நாள் நடிச்சு போன வச்ச மாதிரி இருந்துச்சு. கேரக்டரே எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் வாங்க வந்து நடிச்சுட்டு போங்கன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவர் இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, அவர் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னு கேட்டால் அதுவும் சரியாக யூஸ் பண்ணல. ஒட்டுமொத்தத்தில் அந்த படம் வந்து ரொம்ப சுமாரான படமாக வந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்கன்னா February 14 ரிலீஸ் ஆகி காதலர்களை பூரா கார வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணாங்க. ஆனால் விடாமுயற்சி வராதனால இந்த படம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. பொங்கல் அன்னைக்கு வந்த 7-8 படங்களில் இந்த படம் பயங்கரமாக போட்டி உள்ள மாட்டிக்கிச்சுன்னு தான் சொல்ல முடியும். அதனாலேயே என்னமோ தெரியல, தேட்டரில் வந்து சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆனாலும் அதிதி சங்கரோட இயல்பான நடிப்பு, ஆகாஷ் முரளி வந்து ஒரு டெபோ ஆனாலுமே இந்த படத்தில் வந்து ஒரு சுமாரான நடிப்பு, விஷ்ணுவர்தன் படம் அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து ஒரு ஆதரவு தெரிவிச்சு தான் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப சுமாரான படமாக அமைஞ்சது மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நேசிப்பாயா படத்தை பார்த்து இனிமேல் யோசிப்பையா படத்தை போகவே அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6 கொடுப்பேன். மீண்டும் அடுத்த நிமிஷத்தில் சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.